பள்ளிக்கூட நேரத்தை வந்து நம்ம குறைக்கணும். இப்போ வந்து காலையில் 8 மணிக்கு வீட்டை விட்டு போனாங்கன்னா சாயந்தரம் 5:30க்கு தான் வீட்டுக்கே வராங்க, பள்ளிக்கூடம்லாம் போயிட்டு. இவ்வளோ நேரம் 10 மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காகவே இவங்க 10 மணி நேரத்தை வீட்டிலேருந்து கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போய் அப்புறம் பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு சாயந்தரம் 4:30க்கு பள்ளிக்கூடம் முடியுதா, முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு 5:15 ஆகிடுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் செலவழிக்கிறாங்கல்ல. இவ்வளோ நிறைய நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு வந்து பள்ளிக்கூடத்து மேலே வெறுப்பு தான் வரும். எப்படா வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஏக்கம் தான் வரும். பள்ளிக்கூடங்கிறது பார்த்தாலே அப்போ விடுமுறைன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்பாடா அப்படின்னு சந்தோஷமாக. அப்போ விடுமுறைன்னா அந்த மாதிரிலாம் ஒரு அப்போ பள்ளிக்கூடத்து மேலே உள்ள வெறுப்பு தான் அந்த விடுமுறைனா சந்தோஷப்படுறதுக்கான காரணமாக இருக்குது. அதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு மேலே ஏன் வெறுப்பு வருது அப்படின்னா, ரொம்ப நேரம் அங்கே இருக்க வைக்கிறாங்க. 10 மணி நேரம் 9 மணி நேரம் அங்கே இருக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம ஏன் அப்படி தான் இருக்கணுமா, 9 மணி நேரம் இருக்கணுமா? தேவையே இல்லை. 2 மணி நேரத்தை குறைக்கணும். 6 மணி நேரம் மட்டுமே பள்ளிக்கூடத்தில் இருந்தால் போதும். ஏன்னா இங்கே நம்ம தேவையில்லாத வேலைகள்லாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் செஞ்சிட்ருக்கோம். என்ன வேலை அப்படின்னா, ஆங்கிலத்தை கற்பிப்பது. அதற்காகவே நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகுப்புக்கும் இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த 1ஆம் வகுப்பாக இருக்கட்டும், ஆங்கிலத்தை கற்பிப்பதற்காக இல்லை ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதில் 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு கற்றுக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆங்கில பாடத்தை கற்பிப்பதற்காக ஒரு பாட வேலை இருக்கும். தினமும் ஒரு பாட வேலை இருக்கும். அப்போது அது வந்து தேவையில்லாத ஒன்று தானே. இப்போ ஒரு ஜப்பானில் வந்து ஆங்கிலத்தை கற்பதற்காக ஒரு பாட வேலை எங்கே உள்ள பள்ளிக்கூடங்களில் கிடையாது. ஒரு ஃப்ரான்ஸில் ஜெர்மன்லலாம் ஆங்கிலத்தை கற்பிப்பதற்காக ஒரு பாட வேலை என்பது அங்குள்ள பள்ளிக்கூடங்களில் கிடையாது. ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட நாட்டில் தான் இருக்குமே தவிர அங்கே ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கும். ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட நாட்டில் ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, இந்தியை கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி தேவையில்லாமல் நம்ம தாய்மொழியை மட்டுமே கற்றுக் கொடுக்கலாம்ல. ஏன் ஜப்பான்லலாம் அவங்க தாய்மொழியில் தானே கற்றுக் கொடுக்குறாங்க, வேறு எந்த மொழியாக கற்றுக் கொடுக்குறாங்களா? இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம அந்நிய மொழியில் அந்நிய மொழியை கற்றுக் கொடுக்குறதுக்காக ஒவ்வொரு வகுப்புலேயும் தினம் 1.5 மணி நேரம் செலவழிக்கிறோம். தினமும் 1.5 மணி நேரம். அப்போ அது தேவையில்லாத ஒன்று தானே. அப்போ அந்நிய மொழிகளை நீங்கள் கற்றுக் கொடுக்கல அப்படின்னா, வெறும் தாய்மொழியில் மட்டுமே பாடம் கற்றுக் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 1.5 மணி நேரம் நமக்கு மிச்சமாகும். தேவைப்படுறவங்க எந்த மொழி வேணாலும் கற்றுக்கலாம். உனக்கு வேலைக்கு தேவைப்படுதா, அப்போ நீ எந்த மொழி வேணாலும் கற்றுக்கோ. படுறவங்க மட்டும் கற்றுக்கிட்டா போதும். எல்லோரும் பொதுவாக ஏன் கற்றுக்கணும்? அப்படி இந்தியை கற்றுக்கிறாங்க. பெரும்பாலான பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுகிறது, ஆங்கிலம் கற்பிக்கப்படுகிறது, இன்னும் ஃப்ரெஞ்செலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படி அந்நிய மொழிகளை இவங்களாவே உனக்கு இது தேவைன்னு இவங்களாவே திணிக்கிறாங்க. இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. அது யாருக்கு தேவை அப்படிங்கிறத அவங்கவுங்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆங்கிலம் ஒருத்தருக்கு தேவையாக இருக்கும், இன்னொருத்தருக்கு ஜப்பான் மொழி தேவையாக இருக்கும், இன்னொருத்தருக்கு நியூசிலாந்து அந்த மொழி தேவையாக இருக்கும், அப்படி இன்னொருத்தருக்கு ரஷ்ய மொழி தேவையாக இருக்கும். ரஷ்யாவுக்கு போகணுன்னு நினைப்பார், அப்போ ரஷ்ய மொழி அவருக்கு தேவை இருக்கும். அப்போ எந்த மொழி யாருக்கு தேவையோ அந்த மொழியை அவங்கவுங்க கற்றுக்கிட்டோம். தாய்மொழியில் கல்வி கற்றுக் கொடுங்க. எந்த மொழியை கற்பதற்கும் நம்ம எதிராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாய்மொழியில் கல்வி, தேவைப்படுகிறவர்கள் எந்த மொழியை வேணாலும் கற்றுக்கலாம். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த பள்ளி நேரங்கள்லாம் குறைஞ்சிரும். தாய்மொழி மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் கற்பிக்கப்படுதுன்னா ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கக்கூடாது, ஹிந்தி கற்றுக் கொடுக்கக்கூடாது, ஃப்ரெஞ்சு வேறு எதுவுமே கற்றுக் கொடுக்கக்கூடாது. வெறும் தாய்மொழி மட்டும்தான். அப்போது இன்றைக்கி வந்து இந்தியை கற்றுக் கொடுக்குறதுக்கும் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்குறோம், ஆங்கிலத்தில் பாடம் கற்பிப்பதற்கும் ஆங்கிலத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் தினமும் ஒவ்வொரு வகுப்புலையும் 1.5 மணி நேரம் குறைந்தது செலவிடப்படுகிறது. அப்புறம் வீட்டுக்கு வந்தவரை டியூஷன். இப்படி இந்த அந்நிய மொழிகளை கற்றுக்கொள்வதால் அதற்காக நாம் வந்து தினமும் 2 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் செலவிடுகிறார்கள். அந்நிய மொழியை கற்றுக்கொள்வதற்காகவும் அந்நிய மொழியின் மூலம் பாடம் கற்றுக்கொள்வதற்காகவும் தினமும் ஒவ்வொருவரும் மாணவர்கள் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் செலவிடுறாங்க. அப்போ நம்ம அந்நிய மொழிகளுக்கு இங்கே அந்நிய மொழிகளை விருப்பப்பட்டவங்க மட்டும் கற்றுக்கோங்க. அந்நிய மொழி எதுவாக இருந்தாலும் விருப்பப்பட்டவங்க மட்டும் கற்றுக்கோங்க. எல்லோரும் கற்றுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தாய்மொழி மட்டுமே கற்றுக்கிட்டால் போதும் அப்படின்னா நமக்கு 2 மணி நேரம் மிச்சமாகும். தினமும் 2 மணி நேரம் மிச்சமாகும். ஒவ்வொருத்தருக்கும் 2 மணி நேரம் மிச்சமாகும் பள்ளிக்கூடத்தில், அல்லது 1.5 மணி நேரமாச்சும் மிச்சமாகும். இன்றைக்கி ஆங்கிலத்தின் மூலமாக கல்வி கற்பிக்கப்படும் போது அது இன்னும் சிரமமாக இருக்குது ஆசிரியர்களுக்கு. ஆக 2 மணி நேரம் அந்த ஆங்கிலத்தாலையும் அந்நிய மொழிகளாலும் நமக்கு இந்த மாணாக்கர்களின் நேரம் வந்து வீணடிக்கப்படுகிறது. அப்போ அந்நிய மொழிகளே இல்லை அப்படின்னா தேவைப்படுறவங்க கற்றுக்கோங்க, வெளியில் போய் கற்றுக்கோங்க. அது பள்ளிக்கூடத்தில் இல்லை, அதுக்கு வெளியில் போய் கற்றுக்கோங்க. தேவைப்படுறவங்க எப்போ தேவைப்படும்? ஒரு தொழில்னு போகும்போது தான் தேவைப்படும். படிக்கும்போதே அது தேவைன்னு எப்படி முடிவு பண்ண முடியாது.
அப்படி இருக்கும்போது அந்த அந்நிய மொழிகளை கற்றுக் கொடுக்கறத நிறுத்திட்டிங்கனாலே, அந்நிய மொழி மூலமாக பாடங்களை கற்றுக் கொடுப்பதும் அந்நிய மொழிகளை கற்றுக் கொடுப்பதும் நிறுத்திவிட்டால், இந்தி, இங்கிலீஷு இதெல்லாம் கற்றுக் கொடுப்பதை நிறுத்திவிட்டால், அதன் மூலம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாணவருக்கும் தினம் 2 மணி நேரம் பள்ளி நேரத்தில் குறைத்து விடலாம். 9 மணி நேரம் பள்ளிக்கூடம் நடக்குது அப்படின்னா, அல்லது 8 மணி நேரம் பள்ளிக்கூடம் நடக்குதுன்னா அது 6 மணி நேரமாக குறைச்சிடலாம். அது மாதிரி இந்த விளையாட்டு இருக்குல்ல, விளையாட்டு, ஓவியம், சிற்பங்கள், பாடல், ஆடல் இது எல்லாம் பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடாது. ஏன்னா விளையாட்டுங்கிறது அது தொழில் கிடையாது. இன்றைக்கி அதை தொழிலாக மாற்றினதுனால தான் அந்த தொழிலாக செய்கிறவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க, பொதுமக்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. விளையாட்டு எல்லாருக்குமே தேவை. விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் விளையாட்டு தேவையா? விளையாட்டு என்ன மெடல் வாங்குறதுக்காகவா? விளையாட்டுங்கிறது ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காக. இன்றைக்கி அதை விளையாட்டை நம்ம ஒரு தொழில் மாதிரி பார்க்குறதுனால தான் என்ன ஆகுதுன்னா, அது தொழில் செய்கிறவங்க மட்டும்தான், அது தொழிலாக நினச்சி செய்கிறவங்க தான் அந்த விளையாட்டை விளையாடுறாங்க. அது ஒரு தொழிலாக பார்க்குறதுனால தான் பள்ளிக்கூடத்தில் அது கற்பிக்கப்படுகிறது. அது ஒரு தொழில் கிடையாது, ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளோதான். அப்படி அது விளையாட்டை நீ தொழிலாக செய்வதற்கு தடை விதிச்சிடணும். ஒலிம்பிக் கேம் எல்லாமே இப்போ ஒலிம்பிக்கில் போய் விளையாடுறாங்க, அதை அவங்க தொழிலாக பார்த்து தான் விளையாடுறாங்க. அதன் மூலம் அவங்களுக்கு வருமானம் வருது, வாழ்வாதாரம் இருக்குது. கிரிக்கெட் விளையாடுறாங்க, அதன் மூலம் அவங்களுக்கு வருமானம் வருது. அதனால தான் கிரிக்கெட் விளையாடுறாங்க. மக்கள் அதை வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்க வேடிக்கை காட்டுறாங்க, இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. அப்போது இந்த விளையாட்டை தொழிலாக செய்யவே கூடாது அப்படின்னு நம்ம சட்டம் போட்டுடணும். அப்போது மக்கள் எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வேடிக்கை பார்க்குறதுக்கு இங்கே ஆளே கிடையாது, வேடிக்கை காட்டுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா விளையாட்டை நீ தொழிலாகவே செய்யக்கூடாது அப்படின்னா அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கிற டெண்டுல்கரோ டோனியோ இங்கே இருக்க மாட்டாங்க. யாருமே இங்கே இந்தியாவில் அந்த ஒரு சட்டம் கொண்டாந்துச்சுன்னா இன்றைக்கி ஒலிம்பிக் போட்டியோ தேசிய சாம்பியன்ஷிப் போட்டி எந்த போட்டியுமே இங்கே நடக்காது. அதுக்காக அப்போ விளையாடாமல் போயிடுவாங்களா மக்கள் எல்லோரும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கி மக்கள் விளையாடாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த விளையாட்டை தொழிலாக மாற்றினது தான். இந்த மாதிரி பரிசு கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, விளையாடுபவர்களுக்கு வேலை கொடுப்பது, அப்புறம் பதக்கங்கள் கொடுப்பது, மெடல் கொடுப்பது, இந்த மாதிரி நடைமுறை காரணமாக அதையே ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்க தான் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்குறாங்க. இந்த இந்தியாவில் 100 கோடி பேர் 120 கோடி பேர் இருக்காங்க. இதில் விளையாடுறவங்க அதை ஒரு தொழிலாக எடுத்து விளையாடுறவங்க எத்தனை பேர்? வெறும் 1 கோடி 2 கோடி பேர் தான் இருப்பாங்க. மற்ற எல்லாருமே பொதுமக்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இந்த 2 கோடி பேரை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, மக்கள் விளையாடவே மாட்டேன்றாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க, டிவியில் வேடிக்கை பார்க்குறாங்க. அதை விட்டுட்டு மக்கள் எல்லாருமே விளையாண்டாங்க அப்படின்னா என்ன ஆகுன்னா, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ விளையாடுவதற்கு இங்கே என்ன தடை? வேடிக்கை காட்டுறாங்கல்ல, தொழிலாக செய்கிறாங்க பார்த்தீங்களா, விளையாட்டை தொழிலாக செய்கிறாங்கல்ல, அவங்க தான் மக்களை விளையாட விடாமல் வேடிக்கை பார்க்குறவர்களாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அதனால் விளையாட்டை நீங்கள் தொழிலாக செய்வதற்கு தடை விதித்து விட வேண்டும். தடை விதித்து விட்டால் யாரும் நீ நான் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கணும், தங்கம் வாங்கணும், ஆசியா கோப்பை வாங்கணும், அல்லது ஐபிஎல்லில் வின் பண்ணணும், எதுவுமே இங்கே கிடையாது. விளையாட்டு போட்டிகளே இங்கே நடத்தக்கூடாது. மக்களே விளையாண்டுக்கிட்டோம். நீ விளையாட்டு போட்டி பரிசு கொடுக்கறது அந்த மாதிரி வேலையை வச்சுக்காத. அதுக்காக மக்கள் விளையாடாமல் போயிடுவாங்களா? நீங்கள் விளையாட்டை தொழிலாக செய்கிறதுக்கு தடை போட்டால் மக்கள் அப்புறம் விளையாடவே மாட்டாங்களா? மக்கள் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. விளையாட்டுங்கிறது மக்களுக்கு தேவை. மக்கள் அவங்க வசிக்கிற குடியிருப்பு பகுதிகளில் விளையாட அதுக்கு நீங்கள் நிறைய விளையாட்டு மைதானங்களை உருவாக்குங்க. ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக. பள்ளிக்கூடம் முடிஞ்சு போனோன்னா அங்கே இருக்கிற விளையாட்டு மைதானங்களில் அவங்க விளையாடட்டும், என்ன வேணாலும் விளையாடட்டும். ஒரு விளையாட்டு பொருட்களை கூட கடைகளில் விற்பனை செய்யக்கூடாது. விளையாட்டு பொருட்களை கூட மக்களே அங்கங்கே வாங்கிக்கிட்டோம், அவங்களே உருவாக்கிக்கிட்டோம். இயற்கை பொருட்களிலிருந்து விளையாடுவதற்கான பொருட்களை அவங்களே உருவாக்கிக்கிட்டோம். விளையாட்டுங்கிறது ஓடி ஆடி தான் விளையாடணுங்க. உட்காந்து கூட விளையாடலாம். ஒரு தாயம் விளையாடலாம், ஒரு பல்லாங்குழி விளையாடலாம். ஒரு போட்டி மனப்பான்மை தான். போட்டு யார் ஜெயிக்கிறாங்கிற ஒரு மனப்பான்மை, அதுதான் விளையாட்டு. அப்போது நீங்கள் பள்ளிக்கூடத்தில் ஏன் விளையாட்டை தொழிலாக செய்யக்கூடாதுன்னா, அங்கே உடற்கல்வி ஆசிரியரே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அப்போ விளையாட்டுக்காக ஒவ்வொரு வகுப்புக்கும் தினமும் ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு வாரத்தில் ஒரு 2 மணி நேரம் செலவிடப்படுதுன்னா அப்போ அந்த நேரம் நமக்கு மிச்சமாகும். விளையாட்டை தொழிலாக செய்கிறதுக்கு தடை விதித்து விட்டால் பள்ளிக்கூடத்தில் எதுக்காக விளையாட்டு கற்றுக் கொடுக்குறாங்க? அவங்க பரிசு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பரிசுக்காக விளையாடவே கூடாது, பணத்துக்காக விளையாடக்கூடாது, மெடலுக்காகவோ தங்கத்துக்காகவோ விளையாடக்கூடாது, கோப்பைக்காக விளையாடக்கூடாது. அப்போ அதுக்கு தடை போட்டுட்டா, ஒரு விளையாட்டை தொழிலாக செய்யக்கூடாது, அதுக்கு தடை போட்டால்
அந்த விளையாட்டு மக்கள் கைப்பற்றி விடுவார்கள். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மக்கள் கோலி விளையாடுவாங்க, பல்லாங்குழி விளையாடுவாங்க, இந்த மாதிரி எளிமையான விளையாட்டு விளையாடுவாங்க. நம்ம 40 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. எப்போ இந்த கிரிக்கெட்டு டிவிலாம் வந்ததோ அப்போ தான் வந்து மக்கள் விளையாடுறதே நிறுத்திட்டாங்க. மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறதே நிறுத்திட்டாங்க. பல்லாங்குழி விளையாடுறது, ஆடு புலி ஆட்டம், அந்த மாதிரி விளையாட்டே நிறுத்திட்டாங்க. இந்த டிவி, இந்த மாதிரி வியாபார விளையாட்டு, தொழில்சார் விளையாட்டுகள், தொழிலாக செய்யக்கூடிய விளையாட்டுகள் எப்போ வந்துருச்சோ அப்போ தான் மக்கள் விளையாடுறதே மறந்துட்டாங்க, சோம்பேறி ஆகிட்டாங்க. அதனால் உடல் ஆரோக்கியம், மனநலன்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால் விளையாட்டை தொழிலாக செய்வதற்கு தடை விதிக்கும்போது பள்ளிக்கூடத்துலேயும் அதுக்கு நீ கற்றுக் கொடுக்க தேவையில்லை. நீ ஒன்றும் பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்க தேவையில்லை. அதுக்கு பதிலாக நீ அதன் மூலம் என்ன ஆகுதுன்னா, இப்போ விளையாட்டை கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னா அதன் மூலம் உங்களுக்கு 1 மணி நேரம் குறையும். பள்ளிக்கூட நேரம் வந்து 1 மணி நேரம் குறையும். ஏற்கனவே நம்ம ஆங்கிலம், அந்நிய மொழியெல்லாம் கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அதில் ஒரு 1.5 மணி நேரம் குறையும். இதில் வந்து விளையாட்டை கற்றுக் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணணும், குடியிருப்பு பகுதிகளில் நிறைய விளையாட்டு மைதானங்கள், பெண்களுக்கு தனியாக ஆண்களுக்கு தனியாக நிறைய விளையாட்டு மைதானங்கள் உருவாக்கிடணும். நீச்சல் குளங்கள், அப்புறம் விளையாட்டு மைதானங்கள், உடற்பயிற்சி கூடலாம் உருவாக்கிட்டா ஒவ்வொரு தெருவு பக்கத்துலேயும் குடியிருப்பு பகுதி, அதாவது பக்கத்துலேயே இருக்கணும். ஒருத்தருடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே அவருக்கு விளையாடுவதற்கான விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும். அப்போ மக்கள் என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக நீ பள்ளிக்கூடத்தில் ரொம்ப நேரம் பள்ளிக்கூடத்தில் உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 5-6 மணி நேரம் தான் பள்ளிக்கூட நேரமே. முடிச்சுட்டு மத்தியானம் 1 மணிக்கெலாம் வந்து 1 மணி 2 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற விளையாட்டு மைதானங்களில் மக்கள் எல்லாருமே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பண்ணணும். அதுபோல் ஓவியம், கவிதை, நடனம், இதையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இதையெல்லாம் வந்து தொழிலாக செய்யக்கூடாது. ஒரு ஓவியத்தை, கவிதையை, பாடலை, ஆடல், இதெல்லாம் ஒரு தொழிலாக செய்யக்கூடாது. அப்படி தொழிலாக செய்கிறனால தான் மக்கள் இன்றைக்கி பாடுறது கிடையாது, ஆடுறது கிடையாது. தொழிலாக செய்கிறவங்கள வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. சோம்பேறி ஆகிட்டாங்க, மக்கள்லாம் சோம்பேறி ஆகிட்டாங்க. அப்போ நீ ஓவியம், கவிதை, ஆடல், பாடல், நடனம், நாடகம், கதை இதெல்லாம் வந்து தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னு தடை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மக்கள் வந்து அப்போ இந்த சினிமாவுக்கெல்லாம் கூட தடை போடணும். சினிமாவுக்கு தடை போடுறதா, என்னங்க சொல்கிறீங்க, சினிமாவே இல்லாமல் எப்படிங்க இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்தியாவில் 24 மொழிக்கு மேலே இருக்குது. எத்தனை மொழியில் சினிமா இருக்குது? நிறைய மொழி. இப்போ வெறும் 10 மொழியில் தான் இந்தியாவில் சினிமாவே ஓடிட்டுருக்குது. நிறைய மொழியில் உள்ளவங்களுக்கு சினிமாவே இல்லை. சினிமா இல்லாமல் அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம 100 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு தான் இருந்தோம். அதனால் சினிமா தான் நம்மளை வந்து வேடிக்கை பார்க்குறவங்களாம் மாற்றிருச்சு. இன்றைக்கி நம்ம பாடுறது கிடையாது, ஆடுறது கிடையாது, ஒரு கதை சொல்கிறது கிடையாது, பேசுகிறதுக்கு எல்லாத்தையும் இந்த சினிமா வந்து கெடுத்துருச்சு. இன்றைக்கி மக்கள் எல்லோரும் சினிமாவை வேடிக்கை பார்க்குறாங்க. அதில் நடனம் ஆடுகிறவர்களை பாடுகிறவர்களை வேடிக்கை பார்க்குறாங்க. சோம்பேறி ஆகிட்டாங்க. இதனால் உடல் நலன்லாம் கெட்டு போகுது. அப்போ சினிமான்னு ஒன்று இல்லைன்னா, அந்த சினிமா பாடல்னு ஒன்று இல்லைன்னா மக்கள் பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பாடலே மறந்துடுவாங்களா? பாடுவதே அப்படி கிடையாது. மக்கள் பாட ஆரம்பிச்சிருவாங்க, மக்கள் ஆட ஆரம்பிச்சிருவாங்க, கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, நாடகம் நடிக்க, பொழுதுபோக்காக, ஒரு தொழில் நோக்கம் இல்லாமல். அதாவது ஒரு தொழிலாக பாடுவதையோ ஆடுவதையோ செய்யக்கூடாது, கதை சொல்லக்கூடாது, நாடகம் நடிக்கக்கூடாது, இந்த கலைகளை, ஓவியம் வரையக்கூடாது. ஒரு தொழிலாக பணத்தை சம்பாதிப்பதற்காக ஓவியம் வரையக்கூடாது. சும்மா மக்கள் வந்து பொழுதுபோக்குக்காக இதையெல்லாம் செய்யணும், அவங்களுக்குள்ளே பண்ணிக்கணும். அந்த மாதிரி சட்டம் மூலமாக இப்போ பள்ளிக்கூடத்தில் நீ ஓவியம் கற்றுக் கொடுக்குறதுக்காகவோ, கைவினைகள் கற்றுக் கொடுக்குறதுக்காகவோ நீ எதையுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த நேரமெல்லாம் மிச்சமாகுது. அப்போ பள்ளிக்கூட நேரம் தினமும் ஒரு 5 மணி நேரம் செலவழித்தாலே போதும். தேவையில்லாத விஷயத்தை நம்ம இங்கே பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்குறதால நிறைய நேரம் அதற்காகவே நம்ம செலவழிக்கிறோம். அந்நிய மொழிகளை கற்றுக் கொடுப்பதற்காக, விளையாட்டை கற்றுக் கொடுக்குறதுக்காக, ஓவியம், கவிதை, ஆடல், பாடல் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறதுக்காக நம்ம தேவையில்லாமல் பள்ளி நேரத்தை அதிகமாக்கி கொண்டிருக்கிறோம். அப்படிலாம் இல்லாமல் மக்கள் விளையாடணும். ஆனால் பள்ளிக்கூடத்தில் போய் விளையாடணுங்கிற அவசியம் இல்லை. குடியிருப்பு பகுதிகளில் ஏகப்பட்ட விளையாட்டு மைதானங்களை உருவாக்கிடுங்க. பள்ளிக்கூட நேரத்தை குறைச்சிட்டு பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் விளையாடுங்க. வீட்டுக்கு பக்கத்தில் அங்கே நிறைய விளையாட்டு மைதானம் இருக்கும், அங்கே போய் விளையாடுங்க. அந்த மாதிரி விளையாட்டு, ஓவியம், அது மாதிரி ஆடணுமா, ஓவியம் வரையணுமா, அங்கே போய் கற்றுக்கோ. கலை பூங்காக்களை உருவாக்குங்க. ஓவியம் குடியிருப்பு பகுதிகளில் கலை பூங்காக்களை உருவாக்குங்க. அங்கே போய் நீ ஓவியம் வர அல்லது சிற்பம் செய்யி, அந்த கலை பூங்காக்களில் போனால் கலைப்படைப்புகளை மட்டும்தான் வெளிப்படுத்தணும். அங்கே போய் மக்களிடம் அந்த கலைப்படைப்புகள் போய்விடும். அந்த கலைப்படைப்புகளை வெளிப்படுத்துகிற அணுகுமுறை, நடைமுறை என்பது மக்களால் கைப்பற்றப்பட்டுவிடும். அதனால் அதெல்லாம் தொழிலாக செய்வதற்கு தடை விதித்தால் மட்டும்தான் மக்கள் அதை கைப்பற்றி மக்கள் மயமாக, அது மக்கள் உடைமையாக அது மாறும். இப்போ அது வியாபாரமாக, தனி உடைமையாக மாறிடுச்சு, வியாபாரிகளோட கையில் போயிடுச்சு.
அதனால தான் இன்றைக்கி வியாபாரிகள் மக்களை வேடிக்கை பார்க்குறவங்களாம் மாற்றிட்டாங்க. தங்களுடைய நுகர்வோர்களாக மாற்றி நடனம் மூலமாக, பாடல் மூலமாக, ஆடல் மூலமாக, ஓவியம் மூலமாக, கவிதை மூலமாக பணம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அதுமாதிரி விளையாட்டு மூலமாக பணம் சம்பாதிக்கும். மக்கள் எல்லாம் சோம்பேறி ஆகிட்டாங்க, வேடிக்கை பார்க்குறாங்க. மக்களுக்கு இதனால் தாழ்வு மனப்பான்மை. சார் நம்மளால் ஆட முடியலையே, பாட முடியலையே, நமக்கு ஒரு கற்பனை திறன் இல்லையே, தன்னம்பிக்கை குறைஞ்சி போச்சு மக்கள்கிட்ட. தாழ்வு மனப்பான்மையில் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. நமக்கு ஓவியம் வரைய தெரில, பாட தெரில, ஆட தெரில, விளையாட தெரில. நீ விளையாடலைன்னா, உனக்கு விளையாட தெரியும், ஆனால் விளையாடலைன்னா அது விளையாட தெரியலன்னு தான் அர்த்தம். நான் சின்ன வயசில் எனக்கு விளையாட தெரியும், சின்ன வயசில் விளையாண்டுருக்கேன், இப்போ விளையாடலைன்னா நீ விளையாட தெரிலன்னு தான் அர்த்தம். விளையாட தெரியுதுன்னா என்னன்னா, தினமும் விளையாடணும், அப்போ தான் உனக்கு விளையாட தெரியுதுன்னு அர்த்தம். நீ ஒரு காலத்தில் நான் ஒலிம்பிக்லேயே கோல்டு மெடல் வாங்கினேன், அப்புறமா தான்ப்பா 10 வருஷமாக இப்போ விளையாடுறதே விட்டுட்டேன் அப்படின்னா கூட உனக்கு விளையாட தெரிலன்னு தான் அர்த்தம். விளையாட யாருக்கு தெரியுதுன்னா, தினமும் விளையாடுறவங்க தான் விளையாட தெரிஞ்சவங்க. நீ ஒரு காலத்தில் ஒலிம்பிக்லேயே கோல்டு மெடல் வாங்கியிருக்கலாம், இப்போ விளையாடுறதே விட்டுட்ட 10 வருஷமாக அப்படின்னா உனக்கு விளையாட தெரிலன்னு தான் அர்த்தம். விளையாட யாருக்கு தெரியுதுன்னா, தினம் விளையாடுறாங்க பாருங்கள், அவங்க தான் விளையாட தெரியுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு தான் விளையாட தெரியுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இப்படி பள்ளி நேரத்தை நம்ம குறைக்கலாம். பள்ளி கல்லூரி நேரம் தேவையில்லாமல் அந்நிய மொழிகளை கற்றுக் கொடுக்கறது, விளையாட்டை கற்றுக் கொடுக்கறது, அப்புறம் ஓவியம், கவிதை, கலைகளை கற்றுக் கொடுக்கறது, இதையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டிய. பள்ளிக்கூடங்கிறது ஒரு தொழில், அவ்வளோதான். ஒரு உற்பத்தி செய்கிற ஒரு பின்னாட்களில் தொழில் செய்ய போகிறாங்க. அவங்க ஒரு ஆரம்பகட்ட பயிற்சி தான் பள்ளிக்கூடம். படித்து முடித்து போனால் தான் அவங்க ஒரு தொழிலை செய்ய முடியும். தொழில் செய்வதற்கு அவர்களை தயார் செய்வது. அதனால் அங்கே போய்ட்டு நீ அந்நிய மொழிகளை கற்றுக் கொடுக்கறது, அதுக்கெலாம் தேவையில்லாத நேரம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆங்கிலத்தை கற்றுக் கொடுப்பது, ஆங்கில மொழி மூலமாக பிற பாடங்களை கற்றுக் கொடுப்பது, இப்போ இது மிகப்பெரிய சிரமம். இதுக்காகவே நம்ம நேரத்தை நிறைய செலவிடுறோம். அப்புறம் இந்த ஆங்கில புலமையை மேம்படுத்துவதற்காக ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி, மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி, அதுக்காக நேரம் செலவழியுது. இப்படி நம்ம நேரத்தை தேவையில்லாமல் செலவழித்து நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி அந்நிய மொழிகளுக்கு நம்ம தடை போடும் மூலமாக நிறைய நேரம் மிச்சமாகும், நிறைய பயம் எல்லாமே, மக்களுக்கு கவலைகள் நீங்கும். ஸோ எளிமையாக இருக்கும், கல்வி எளிமையாக மாறும். ஆசிரியர்களுக்கும் சரி மாணவர்களுக்கும் சரி நிறைய நேரம் மிச்சமாகும். கல்வி என்பது எளிமையாகும். கற்றுக் கொடுப்பது ஆசிரியர்களுக்கும் கற்றுக்கொள்வது மாணவர்களுக்கும் எளிதாக அது மாறிவிடும்.